ஆகீஸ் என்கிற இந்த ராஜாவுக்கு எத்தனை அவங்களுடைய ஒரே எதிரி யார் தான்? ஒரே எதிரி யார் தான்? அந்த நாட்டையே கையில் வச்சிருந்தவன் கோலியாத். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் ரொம்ப அழகா என் மேலே ரொம்ப காழ்ப்புணர்ச்சியாக இருக்கிறாங்க பாஸ்டர், என் மேலே ரொம்ப பொறாமையாக இருக்கிறாங்க பாஸ்டர், என் மேலே ரொம்ப கசப்புள்ளவங்களாக இருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என் வேலையை விட்டு தூக்குவாங்க, இந்த வீட்டை என்னை காலி பண்ண வைப்பாங்க, அவங்க கசப்பு உணர்வுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க இவ்வளவு வெறுப்பை என் மேலே வச்சிருக்கிறதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை, என் கடமையை மட்டும்தான் செஞ்சேன், ஆனால் இவங்களுக்கு எப்படி தப்பு வைக்கிறதுன்னு தெரியலன்னு யாராவது ஒருத்தர் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, தாவீதை ஆகீஸினுடைய கையிலிருந்து, அவருடைய படை தலைவனுடைய கையிலிருந்து, அந்த கசப்பு பிடிச்ச மனுஷனுடைய கையிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு ஞானத்தை நிச்சயமாக கர்த்தர் தருவார். அந்த எதிரிடத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருவார். அந்த கசப்புள்ள மனிதனுடைய கையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் எனக்கு தருவார். ஆண்டவர் எனக்கு தருவார். நம்புறீங்களா இல்லையா? கர்த்தர் எனக்கு தருவார். கைகளை அசைத்து ஆண்டவர் எனக்கு தருவார். ஆண்டவர் எனக்கு தருவார். சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் எனக்கு தருவார். முழு பலத்தோடு ஆண்டவர் எனக்கு தருவார்.